என் வீட்டு பக்கத்துல ஒருத்தி சீட்டான் இருந்தாளே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்பவும் அந்த வீட்டுல தான் இருக்கா. அந்த துக்க அவன் மவனை பல்டாக்டரா வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருந்தாளே, அது உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா, இடி அவளுக்கு கூட 2 பொட்ட பிள்ளைகள் உண்டு. இந்த கல்லூரி பக்கத்துல ஒரு ஊர்ல கட்டி கொடுத்தாளே, அவளை தானே சொல்லுது. ஒத்த மவன் அவனை என்னமோ பல்டாக்டரா வெளிநாட்டுல இருக்கான்னு சொன்னாலே, அவனை தானே சொல்லுது. ஆமாக்கா, பொட்ட பிள்ளையிலே ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சித்தமணியில கட்டி கொடுத்தா. இப்போ மவனை மட்டும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு அனுப்புனா. கடைசியில என்ன பண்ணா தெரியுமா? முட்டி வேற எதுவும் பண்ணி போட்டானா? இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? என்ன விஷயம் முட்டி? எக்கா அதுதான் இல்ல, வெள்ளக்காரி ஒருத்தியே இழுத்துட்டு வந்துட்டாங்கக்கா. ராத்திரிய பூரா சண்டைய பார்க்கணும். அப்பன்னு ஆத்தாலும் வீட்டுக்குள்ள நடையத்தாம என்ன பேச்சு பேசினாலுவோ தெரியுமா? அவ வேற அரகுற துணியை போட்டுக்கிட்டு வந்து நின்னா. ஏக்கா நெட்ட நெடுன்னு ஒல்லியா இருந்தா பாத்துக்க, குச்சி மாதிரி. ஏக்கா அந்த பிள்ளை தசு புசுன்னு என்னமோ பேசுது, நமக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் என் வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்துதான் போனா போது அவன் கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டான். ஒத்த மவனை இப்படி விரட்டுறையில எங்க போவான்னு சொன்ன பிறகு வீட்டுக்குள்ள நடையத்தினா தெரியுமா? அட பாவி மக்கா, ஏடி இப்படி எல்லாம் ஒருத்தி இழுத்துட்டு வந்தானா? இவன் எப்படி அவகிட்ட பேசுவா? அதுதாக்கா எனக்கும் புரியல. அந்த பிள்ளை வேற தசு புசுன்னு என்னமோ பேசுதுக்கா. குதிரை வால் மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு முடியும் வெள்ளையாத்தான் இருக்கு. இத்தனோண்டு போட்டிருக்கு தெரியுமா? என்னமோ ஒரு ஆப்டவுசரையும் ஒரு பனியனையும் போட்டுட்டு வந்து நிக்குது. என்ன சொல்றது, இததான் கால கொடுமைன்னு சொல்லுவாவோ. நம்ம காலத்துல எல்லாம் இப்படியா இருந்தோம்? அப்ப ஆத்தா பாக்குற மாப்பிள்ளைகள தலைய நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது. ஆனா இப்போ பொண்ணு பிள்ளையும் அப்படித்தான் பண்ணுது, ஆம்பளை பிள்ளையும் அப்படித்தான் பண்ணுது. என்ன செய்ய, எல்லாம் வைத்தறிச்சலா தான் இருக்கு. பங்கஜம், ஏன் பங்கஜம்? அண்ணன் சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துட்டு போல. எட்டி இம்புட்டு நேரம் தெருவாச வரைக்கும் நல்ல பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்த, என்ன கண்ட உடனே ஏமுட்டி மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துருக்க? தூக்குதே தூக்குதே, எல்லாம் என் நேரம். யார்கிட்ட போய் சொல்ல? பல்ல காட்டிக்கிட்டுல இருந்தாவளா, இவர் பார்த்தாரு நான் பல்ல காட்டுனத. என் மல்லிகா, நீயே சொல்லுமா, இம்புட்டு நேரம் சிரின்னு சிரிச்சிட்டு தானே இருந்தா? ஐயா அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அக்கா வேற மண்டை குத்துது இருந்துச்சா, அதான் நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க காதுல அப்படி விழுந்திருக்கமா இருக்கும். நான் வாரேனே, அப்புறமா வாரேன். ஏக்கா அப்புறமா வாரக்கா, வேலை கிடக்கு. எட்டி இந்த மல்லிகா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு ஏத்த மாதிரி ஒத்து ஊதுரா. 2 பேரும் இப்பதானே பல்ல காட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, என்னத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்துருக்க? யோ பேசாம போயிரும், எனக்கு வாயில நல்லா வந்துரும். அவளை என்னத்துக்கு குறை சொல்றீரு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஆனா ஊனா தங்கச்சிக்காரிக்கு போன போட்டு வான்னு அழைக்க வேண்டியது. இங்க நான் எனக்கு ஒரு நாள் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடுதேரா? பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் இல்ல, சரி செத்த நேரம் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தா அவ அங்க இருந்து பேக்க மாட்டிக்கிட்டு இங்க வர போறாளாமே. அவ பிள்ளைகளுக்கு லீவு, அண்ணன் வரட்டான்னு கேட்டா, சரி வான்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்படி மோரைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய. உனக்கு தான் ஆள் நாத்தமே ஆவாதே. இப்பவே போன போட்டு அவளை வர வேண்டான்னு சொல்லி போடுதேன், போதுமா? ஆமாயா, எனக்கு ஆள் நாத்தம் ஆகாது. நல்ல வக்கனையா பொங்கி போட்டா உட்கார்ந்து மூக்கு பிடிக்க தின்னு போட்டு அங்க போய் என்ன பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் ஆவலாடி சொல்லியிருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளு. கிட்டி அப்படித்தான் சொல்லுதே. ஆனா வந்த உடனே 2 பேரும் கழுத்தை கட்டிக்கிட்டு என்ன தூர போங்கிற கதையா? என்ன பேச்சு பேசுற? மைனி ஒய்னின்னு அவ கொலையிறதும் நீ நாத்தனார்கிட்ட கொலையிறதும் என்ன பேச்சா இருக்கு? இப்போ அவளை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் ஆவலாதி சொல்லுதே. ஆமா, எனக்கு ஆத்திரம் வந்திருக்கு அவளை பத்தி சொல்லதுக்கு. வாயில நல்லா வந்துற போது பேசாம வேலையை பார்த்துட்டு போறீங்க. உடுவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன பாடுபடுத்துறாள்போ. முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. எப்பப்பா உலக மகா நடிப்புடா. ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்.